சென்னை மெரினா கடற்கரையில் நண்பனின் பிறந்த நாளை கொண்டாடிவிட்டு பைக்கில் அதிவேகமாக சென்ற இரு இளைஞர்கள் சென்டர் மீடியனில் மோதி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இரவு 10 மணி அளவில் சென்னை பாரிமுனை ராஜாஜி சாலையில் நடந்த இந்த விபத்தில் கொருக்குப்பேட்டை காமராஜர் நகர் பகுதியைச் சேர்ந்த அபிஷேக் மற்றும் விவேக் ஆகிய இருவர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இதில் விவேக் கல்லூரி மாணவர் என்பதும் அபிஷேக் எலக்ட்ரீஷியனாக பணிபுரிந்து வந்ததும் தெரிய வந்துள்ளது. நண்பரின் பிறந்த நாளை மெரினா கடற்கரையில் கொண்டாடிவிட்டு பைக்கில் வீடு திரும்பிய இளைஞர்கள் ஹெல்மெட் அணியாமல் அதிவேகமாக ஒருவரை ஒருவர் முந்தி செல்ல முயன்றதாக கூறப்படுகிறது. இதில் பைக்குகள் ஒன்றோடு ஒன்று உரசி சென்டர் மீடியனில் மோதி விபத்திற்குள்ளான நிலையில் இரு உயிர்கள் பறிபோகி இருக்கிறது. தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் இருவரின் உடல்களையும் மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் விபத்து குறித்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். நைட்டு மணி 10:45 இருக்கும். திடீர்னு ஒரு சவுண்டு கேட்டுது. என்னன்னு பார்த்தா கரகரன்னு இழுத்துன்னு போகிற மாதிரி ஒரு சவுண்டு. பேரிகார்டு அங்கே அடுக்கி வச்சுருப்பாங்க. அதில் நடு ரோட்டில் ஒரு பேரிகார்டு உடஞ்சி போய் கிடக்குது. ஆப்போசிட்டில் நடு சென்டராக ஒரு மதில் வருமா, அதில் ஒரு கம்பம் இருந்தது. அது மேலே உழுது ஆள் அவுட்டு. இல்லை அவ்வளோ திமிர, அவ்வளோ வேகம். இல்லை ரேஸ் போயிடறாங்களாம். சிதம்பரம் அருகே பிரேக் பிடிக்காத அரசு பேருந்து தனியார் பேருந்து மீது மோதிய விபத்தில் 8 பயணிகள் படுகாயம் அடைந்தனர். சிதம்பரம் பேருந்து நிலையத்திலிருந்து பயணிகளை ஏற்றிக்கொண்டு பரங்கிப்பேட்டை புறப்பட்ட அரசு பேருந்து முன்னால் நின்ற தனியார் பேருந்து மீது மோதி விபத்திற்குள்ளானது. இதில் பயணிகள் 8 பேர் காயமடைந்த நிலையில் அரசு பேருந்து ஓட்டுநர் பிரேக் பிடிக்கவில்லை என தெரிவித்ததால் பயணிகள் அதிர்ச்சி அடைந்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.